பயணிகளின் கவனத்திற்கு. ரயிலில் 2ஆம் வகுப்பு இருக்கை வசதி, 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி, ஏசி இருக்கை மற்றும் படுக்கை வசதி ஆகிய முன்பதிவு டிக்கெட்டுகளை கேன்சல் செய்யலாம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் முன்பதிவில்லாத அன்ரிசர்வ் டிக்கெட்டையும் கேன்சல் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போது ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்களில் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பது மட்டுமின்றி கவுண்டருக்கே நேரடியாக செல்லாமல் செல்போன்கள் மூலம் ரயில்வேயின் அன்ரிசர்வ் டிக்கெட்டிங் சிஸ்டம் எனப்படும் யூடிஎஸ் ஆப் மூலமாகவும் பெரும்பாலானவர்கள் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுக்கின்றனர். இந்த ஆப்பில் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுப்பது மட்டுமின்றி நாம் பயணம் செய்ய முடியாத பட்சத்தில் அந்த டிக்கெட்டை கேன்சல் செய்யவும் முடியும். முதலில் லாகின் சென்று உங்களின் செல்போன் எண் மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை குறிப்பிட்டு யூடிஎஸ் ஆப்பை ஓபன் செய்ய வேண்டும். பின்பு கேன்சல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நீங்கள் புக் செய்த டிக்கெட் அதில் காட்டும். பின்னர் நீங்கள் அதில் கேன்சல் டிக்கெட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யும்போது உங்கள் கோரிக்கை தகுதியானதா என சரிபார்க்கப்படும். இதனைத் தொடர்ந்து டிக்கெட் கேன்சல் தொகையை கழித்த பிறகு ரீபண்ட் தொகை குறித்த விவரங்கள் ஒரு சிறிய பாப்-அப் பாக்ஸ் தோன்றும். பின்பு யூடிஎஸ் ஆப் மூலம் நீங்கள் செய்த முன்பதிவை ரத்து செய்ய சரி என்பதை அழுத்தவும். பின்னர் புதிய பாப்-அப் பாக்ஸில் கேன்சல் கட்டணத்தை கழித்தது போக மீதி பணத்தை திரும்பப் பெறுவீர்கள். கேன்சல் கட்டணத்தை கழித்தது போக மீதி பணம் நீங்கள் கொடுக்கும் ஆப்ஷனை பொறுத்து வாலெட் அல்லது உங்கள் வங்கி கணக்குக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கிரெடிட் செய்யப்படும். ஒவ்வொரு அன்ரிசர்வ் டிக்கெட்டும் கேன்சல் செய்யும் போது ₹30 பிடித்தம் செய்யப்படும். நீங்கள் ₹30க்கு அதிகமாக எடுத்த அன்ரிசர்வ் டிக்கெட்டை மட்டுமே கேன்சல் செய்ய முடியும். ₹30க்கு குறைவான அன்ரிசர்வ் டிக்கெட்டை கேன்சல் செய்ய முடியாது.